இன்னொரு தடவை விஜய் வெளியே வரணும், வெளியே வந்து மக்களை சந்திக்கணும், இந்த ரோட் ஷோ மாதிரி போகணும். போய் இந்த கரூரில் நடந்ததில் போன தடவை 41, அடுத்த 81 ஆயிரம். அவங்க ஒரேடே ஊற்றி மூடின்னு உள்ளே போயிடுவார். இப்போ அதை தான் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவர் சொல்கிறார். எந்த பர்சன்டேஜ்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் நினச்சிட்டீங்க வாக்குகள் வர பர்சன்டேஜ் நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் அதை அவர் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அங்கே ஒருத்தன் எகிரி குச்சி ஏதோ மரத்துலேருந்து விழுந்தான்னு நினைக்கிறேன் முதல்ல. 2வது மாநாட்டில் ஏதோ ஒரு விபத்து எங்கேயோ நடந்தது, சேரெல்லாம் உடச்சிட்டானுங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. 3வது கரூரில் மொத்தமாக 41 பேர் செத்துட்டாங்க. இப்போ அடுத்தது வேற எங்கேயா போனால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவரை நல்ல எண்ணத்தோடு பார்த்து அவர் மூலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபி உயர்ந்து நிற்கின்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு சின்ன கிராமத்தில் போய் குக்கிராமத்தில் போய் நீங்கள் கேட்டாலும் பிஜேபி யாருங்க அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவாங்கன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியாது, படிக்காதவர்களுக்கு உள்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது, இல்லை பிஜேபியுடைய மாநில தலைவர் யாருன்னு தெரியாது. என்ன ஆனால் பிஜேபின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? திரு அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிஜேபிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். தொல் திருமாவளவன் சொன்னோடனே எனக்கு பல காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தானே, பெருசாக அவர் நடத்தலாமே. பெருசாக அவர் நடத்திட்டோம். சபாநாயகர் அவர் கிடையாது. ஏங்க நீங்கள் எதுக்கு சபாநாயகரை பார்க்குறீங்க? நீங்கள் தான் சபாநாயகரை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வந்து கோர்ட்டுடைய நீதிபதியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தீர்ப்பையும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிற ஆட்களாச்சா? அங்கேயே பேசாமல் ஒரு டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பார்லிமெண்ட்டை நீங்கள் நடத்துங்க. நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிட்டீங்களே, உங்க பாராளுமன்ற தொகுதியில நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். அதை முதல்ல சொல்லுங்க. உங்க பாராளுமன்ற தொகுதியில நீங்க என்ன பண்ணீங்க? 2வது முறையா போயிருக்கிறீங்க, அதே தொகுதியிலிருந்து போயிருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சி வரதுனால நீங்க போனீங்க பாராளுமன்றத்துக்கு. நீங்க தனிப்பட்ட நிலையில நின்னீங்கன்னா நிச்சயமா போயிருக்க மாட்டீங்க. பாமக ராம்தாஸ் அவர்கள் வந்து திமுகவோடு ஒன்று சேர்ந்தால் அது ஜாதி கட்சி, அதனால் நான் சேர மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவரே ஜாதி பார்க்கிறவர். ஜாதி பார்த்ததுனால்தான் ஏர்போர்ட் மூர்த்தியை ஜெயிலுக்கு அமிச்சார் இவர். இவர் வந்து ஜாதியை பற்றி பேசுறாரு. கோட்பாடு இல்லாத போயிட்டு இருக்கிறது. இப்போ ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க. அண்ணாமலை வந்து தேர்தல் பொறுப்பு பதவியிலேருந்து விலகினார். ஸோ அதை தொடர்ந்து வந்து அந்த கமிட்டி மீட்டிங் வந்து நடந்திருக்கு. 72 பொறுப்பாளர்கள் கூடி பேசுகிறாங்க. இந்த கூட்டத்திலையும் அண்ணாமலை வந்து கலந்துக்கல. ஸோ அண்ணாமலை பாஜகலேருந்து தள்ளி நிற்கிறாரா, இல்லை பாஜக அண்ணாமலையை தள்ளி வைக்குதா? அதாவது நீங்கள் இப்படியும் சொல்லுவீங்க, நீங்கள் அப்படியும் சொல்லுவீங்க. இதுதான் மக்களுடைய பார்வை அல்லது அரசியலுடைய பார்வை அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, இப்போது இது வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மாநில அளவில் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. கடந்த 1 வருடமாக மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். எங்கேயாவது எந்த இடத்துலையாவது திரு அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதி விசிட்டாவது பண்ணாமல் இருந்தாரா? எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருந்தார். அதாவது திரு நயினார் நாகேந்திரனோட திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவே இல்லை ஆரம்பத்தில். பிற்பாடு தான் கடைசியில் பேசினார். ஆனால் ஆரம்பத்திலே குரல் கொடுத்தவர் திரு அண்ணாமலை. சரிங்களா? அவருக்கு பொறுப்பு இருக்குதோ இல்லையோ, பிஜேபி வளர வேண்டும், பிஜேபி ஆட்சி வர வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு எண்ணத்தோடு எல்லாவற்றையும் செய்துட்டு இருக்கிறார். எப்போதும் போல் அவர் தலைமையில் இருந்த சமயத்தில் எப்படி பேசினாரோ அப்படி தான் இப்போயும் என்ன பண்ணுறார், பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு எப்படி பொறுப்பு கொடுக்கணும் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு சராசரி ஒரு தொண்டனை போல் நீங்கள் 6 தொகுதி தான் கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஆகிற காரியமா? அது நினச்சி பாருங்கள் கொஞ்சம். அதெல்லாம் நடக்கலாமா? ஆக திரு அண்ணாமலை அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, தகுதி, அவருடைய தலைமை என்ன என்று புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் கொடுக்காவிட்டால் அவரோ ஒரு மனிதன் தானேங்க. சிந்திச்சு பார்க்கணும். அதாவது தாயாருக்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளை விட்டுட்டு அரசியல்னு சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுது, அவருக்கு 6 தொகுதி கொடுத்தவுடனே அதே நேரத்தில் தகப்பனையும் அவர் கவனிக்கணும். எல்லாம் டயாலிசிஸ்னால் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஒருத்தர் கூட இருக்கணும். அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம்,
அப்படின்னு எல்லாரும் புரியும். அதை தான் அவர் சொல்கிறாரு. நான் 6 தொகுதி எனக்கு என்னால் பார்க்க முடியாது, என் தகப்பனை நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பொறுப்பாளர் பதவியில் நான் இருக்க விரும்பலை, ஆனால் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டார். அப்போ நீ நல்ல எண்ணத்தோடு அவரை பாருங்களேன்ற நான். நீங்கள் அவரை நல்ல எண்ணத்தோடு பார்த்து அவர் மூலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபி உயர்ந்து நிற்கின்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு சின்ன கிராமத்தில் போய் குக்கிராமத்தில் போய் நீங்கள் கேட்டாலும் பிஜேபி யாருங்க அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவாங்கன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியாது, படிக்காதவர்களுக்கு. உள்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது, இல்லை பிஜேபியுடைய மாநில தலைவர் யாருன்னு தெரியாது. ஆனால் பிஜேபின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? திரு அண்ணாமலை தான் சொல்லுவாங்க. அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிஜேபிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை. ஆகவே இப்படிப்பட்ட நபரை நீங்கள் தானே உங்கள் பக்கத்தில் தக்க வச்சுக்கிட்டு அவருக்கு எந்த விதமான சோர்வும் இல்லாதபடிக்கு தேர்தல் நேரம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவரை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்ப்பீங்களா, இல்லை அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து அவரை ஓரங்கட்டுற மாதிரி நீங்கள் காரியங்களை செய்வீங்களா? இதில் காரியம் பெருசா வீரம் பெருசா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இல்லை, இது போல சுச்சுவேஷனே பாஜக வந்து அண்ணாமலையே விளக்க ஒரு முடிவெடுக்க வச்சிருமா? பண்ணாலும் பண்ணலாம். ஏங்க அவர் ஒரு மனிதன் தானுங்க. அதை தான் நான் சொல்ல வரேங்க. இன்னைக்கு என்னிடத்திலே நிறைய பேர் கைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன சொல்கிறாங்க, பேராயரே அருமையாக நீங்கள் பேசுகிறீங்க, உண்மை நிலையை நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி அண்ணாமலையில்னா பிஜேபி இல்லை தமிழ்நாட்டில், ஆக திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவரை தரம் தாழ்த்தி அவரை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒருவேளை அவருடைய இடத்துல நான் இருந்தேன்னா இந்நேரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு மக்கள் தான் முக்கியம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்மை உயர்த்தின கட்சிக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும், நம் மூலமாக அந்த கட்சி வளர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்சியின் மூலமாக நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு கூட அவர் இருக்கிறார். நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதரை தக்க வைத்துக் கொள்ளுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்க போகிறதாவும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அவங்க சந்தித்து என்ன பேச போகிறாரு? பாஜக மெல்லிடம் தானே பார்க்கணும், இதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பார்க்க போகிறாரு. இல்லை, இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவர் எப்பொழுதும் சந்திக்கிறது, தலைவர்கள் அவர் சந்திக்கிறது தான். அது எனக்கே தெரியும். ஏன்னா நான் ஒரு முறை ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திக்க, ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய தலைவரை நான் சந்திக்க போகிற நேரத்தில் கூட அவர் சந்திச்சுட்டு வெளியே வராரு, நான் உள்ளே போகிறேன். சரிங்களா, நாங்கள் 2 பேரும் அந்த நேரத்தில் சந்திச்சிருக்கோன்னு பேசியிருக்கோன்னு பேச வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் சரியில்லை. ஆனால் இதெல்லாம் இயல்பு. ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்க்கறதுனால ஒரு வேளை ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்து ஆர்எஸ்எஸ் எப்போவுமே இந்த கட்சி இதில் தலையிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி கோட்பாடு உண்டு. இந்த கட்சி விஷயத்தில் அவங்க தலையிடவே மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஒருவேளை கட்சியில் இருக்கலாமே தவிர, ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கட்சியுடைய கோட்பாடுகளுக்குள்ளே போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அல்ல. ஒருவேளை போகலாம், சந்திக்கலாம். சந்தித்த பிற்பாடு நமக்கு எப்படியும் ரகசியம் வெளியே தான் வரும், வராமல் இருக்க போகிறது இல்லை. அந்த நேரம் நம்ம பேசுவோமே, என்ன தான் பேசுனாங்க நம்ம தெரிஞ்சுக்குவோமே. பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல அப்படின்னு விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது திரு தொல் திருமாவளவன் சொன்னோடனே எனக்கு பல காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தானே, பெருசாக அவர் நடத்தலாமே, பெருசாக அவர் நடத்திட்டோம். சபாநாயகர் அவர் கிடையாது. ஏங்க நீங்கள் எதுக்கு சபாநாயகரை பார்க்குறீங்க? நீங்கள் தான் சபாநாயகரை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து கோர்ட்டுடைய நீதிபதியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தீர்ப்பையும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிற ஆட்களாச்சா? அங்கேயே பேசாமல் ஒரு டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பார்லிமெண்ட்டை நீங்கள் நடத்துங்க. உங்களுக்கு தான் பார்லிமெண்ட் உங்களுக்கு நடத்த தெரியும் போது அவங்க நடத்த தெரியல. அருமையான ஓம் பிர்லா சபாநாயகர் வந்து புதுசாக ஒன்று அவர் நடத்தலை. கடந்த 5 வருஷம் அவர் தான், இந்த 5 வருஷம் அவர் தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரிலன்னு சொன்னால் அப்போ இவர் எப்படியாப்பட்டவராக இருப்பார்? சரி, அதெல்லாம் விடுங்க. பார்லிமெண்ட்டு அவங்க நடத்த தெரிலங்க. இப்போ ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறார்ல, இவர் தொகுதிக்கு இவர் என்னங்க பண்ணார்? அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இவர் தொகுதிக்கு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்கக்கூடாது. சட்டம் ஏற்ற இடத்துல நான் இருக்கிறேன், அங்கே நான் எப்படி செயல்படுறேன் மட்டும் பாருங்க, என்ன சட்டம் கொண்டு வரணும் பாருங்க. முதல்ல உங்க தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிட்டீங்களே, உங்க பாராளுமன்ற தொகுதியில் நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம்.
அதை முதல்ல சொல்லுங்கள். உங்கள் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? 2வது முறையாக போயிருக்கிறீங்க, என்ன அதே தொகுதியிலேருந்து போயிருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சி வர்றதுனால நீங்கள் போனீங்க பாராளுமன்றத்துக்கு. நீங்கள் தனிப்பட்ட நிலையில் நின்னீங்கன்னா நிச்சயமாக போயிருக்க மாட்டீங்க. இதுதான் பிரச்சனை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அதனால் சும்மா போட்டு இந்த குறை சொல்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு குறை சொல்லியே பழக்கமாயிடுச்சு. இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்ன காங்கிரஸ் மாங்கனி கட்சி இருக்குது, பாமக திமுகவோடு சேர்ந்தால், அதாவது பாமக ராம்தாஸ் அவர்கள் திமுகவோடு ஒன்று சேர்ந்தால் அது ஜாதி கட்சி, அதனால் நான் சேர மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவரே ஜாதி பார்க்குறவர். ஜாதி பார்த்ததுனால்தான் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை ஜெயிலுக்கு அமிச்சார் இவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு. கோட்பாடு இல்லாத போயிட்டு இருக்கிறது இப்போது திருமா கட்சி. வேற என்னத்தை சொல்கிறது நான்? அவர் என்ன பேசுகிறேன் அவருக்கும் தெரியல, பாவம். அவருக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாஜக அடிச்சா இன்னொரு இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இப்போ அவருக்கு என்னன்னா எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல. அவருக்கு என்ன ஆசைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்தால் தான் சட்டசபை தேர்தலில் நமக்கு 10 சீட்டாவது கிடைச்சி நம்ம ஆட்கள் உட்காரலான்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இங்கே 5 சீட்டு 6 சீட்டு தான் தரேன்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில் அவர் இருக்கிறாரு. அவரே மனக்குழப்பத்தில் அவர் என்ன பேசணும் அவருக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறார். பாவங்க, விட்டுருங்க அவர். சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ கூட்டணி முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, தவறுதலா 8 பெண் எம்பிக்கள் மீது ஒரு குற்றத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஐஎன்டி கூட்டணி இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவங்க ஒரு திட்டம் தீட்டினாங்க, பிரதமரை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவரை தாக்கணும். நான் சில விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். பெண்களாக சேர்ந்து அவரை போய் வேறு மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க. சில எம்பிக்கள்லாம் சேர்ந்து அவரை கேரவ் பண்ணணும்னு நினச்சாங்க. சிலர் கேரவ் பண்ணும்போது அவரை தாக்கி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அருமையான சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பாராளுமன்றத்தில் அவரை வர வேண்டான்னு சொல்லி அதை தப்பிக்க வச்சுட்டார். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கோபதாபம் இருக்க தானே செய்யும். ஆனால் இந்த குற்றச்சாட்டு தப்புன்னு சொல்லிட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி தாங்க சொல்லுவாங்க. ஏங்க நான் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நான் இப்போ கூட சொல்ல முடியும், திமுக ஆட்சியில் நடந்த ஒரு கொலை. அப்போ இதுக்கு காரணம் யார் தான்? திமுக தான். அவங்க என்னைக்காவது ஒத்துக்கிட்டாங்களா அதை? மறுபடியும் சொல்கிறாங்க, எல்லாரும் சரணடைஞ்சிட்டாங்க. சரணடைஞ்சவன் எங்கேயாவது ஓடுவானா? ஓடணும்னு நினைக்கிறவன் ஏன் சரணடைகிறான்? அப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் சேர்ந்தவங்க தான் திமுகவும். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இந்த காரியம் தான் செய்திருக்கிறாங்க. அப்போது இவங்க செய்ய வேண்டிய சதி திட்டங்கள் அங்கே செய்ய முடியாத காரணத்தினாலே அப்படியே உள்டாவா அப்படியே என்ன பண்ணுறாங்க, சபாநாயகர் மேலே அவங்க பழியை போடுறாங்க. இவர் நடத்த தெரியல, இவருக்கு சபாநாயகர், இவருக்கு பாராளுமன்ற நடத்த தெரியல, இவரை சபாநாயகராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வீணான பழி அவர் மேலே சுமக்கிறாங்க. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டார்ல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, பிரதமரை அவர் காப்பாற்றிட்டார்ல. அதனால் இப்போ அவரை திரும்ப இவங்க ஏதாவது பண்ணுச்சா மறுபடியும் அவர் காப்பாற்றுவார். அவரையே தூக்கி எறிஞ்சிட்டா வேற ஆள் உட்காந்துட்டா. அதான் அருமையான திரும்ப சொல்லியிருக்கிறாரு, பேசாமல் அவரை சபாநாயகர் ஆக்கிடலாங்க. ஓம் பிர்லாவை தூக்கிட்டு திருமாவளவனை சபாநாயகர் ஆக்கி விட்டுடலாம். அப்போ ஈஸியாக போயிடும்ல. டிஜிபி வாசல்லையும் உதைக்கலாம், கோர்ட்டு வாசல்லையும் உதைச்சிடலாம், பாராளுமன்றத்திலும் உதைச்சிடலாம். ரொம்ப ஈஸி. அவர் ஆக்கிடுங்க சபாநாயகராக, நல்லதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கூகுள் கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போது பாஜகலேருந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அது தமிழ்நாட்டோட கையிலாகத தரம், ஸோ தாராவாத்துட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகல, அவங்க கேட்ட நிபந்தனை கொடுத்துருக்கலாம், ஆனால் இவங்க அதிகமாக ஏதோ கேட்டிருக்காங்க அப்படின்றப்பெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் டாடா குழுமத்தை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆலையை நிறுவிட்டார். ஏன் தெரியுமா? 9,000 கோடி அங்கே போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு எத்தனை கோடி வந்துச்சுன்னு தெரில. தமிழ்நாட்டில் இடம் கொடுக்குறேன் வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஃபோர்டு கம்பெனி இருந்ததில்ல, ஃபோர்டு கம்பெனியை காலி பண்ணதும் இவர் தான். ஃபோர்டு கம்பெனி இப்போ இவங்களே எடுத்து நடத்துகிறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? எடுத்து நடத்துகிறாங்களா? ஆமாங்க, இவங்க பெர்மிஷன் கொடுத்து இவங்க எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க, உங்களை மாதிரி கம்பெனி தான் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எந்த பக்கம்லாம் பணம் வருதோ, விளங்குதா, டாடா குழுமம் பணம் நல்ல சிறந்தது, அதனால் அவங்கள உள்ளே விட்டுட்டாங்க. ஃபோர்டு கம்பெனியில் நல்ல பணம் உண்டு,
என்ன, ஏன்னா இவங்க அமெரிக்கா தொடர்பு ரொம்ப அதிகம். யாருக்கு? இந்த ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, இந்த குடும்ப ஆட்சி, இந்த குடும்பத்தில் உங்களை அத்தனை பேருக்கும் அமெரிக்கா சொந்தங்கள் நிறையா அங்கே. அதனால் அதை வச்சு ஃபோர்டு கம்பெனி அவங்க திறக்கிறாங்க. இந்த பக்கம் டாடா கம்பெனியும் திறந்து, பாவம் டாடா கம்பெனிக்கார் எவ்வளோ கோடி கொடுத்தாருன்னு தெரியல. என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு கூகுள் அங்கே போயிடுச்சு, அந்த கூகுளை உங்களால் என்ன பண்ண முடியல, இங்கே கொண்டு வர முடியல. இப்போ வந்தாருங்க அந்த முதலமைச்சர் ஆந்திராவில் இப்போ வந்தாருங்க, இன்னும் அழகாக செய்துட்டு இருக்கிறாரு பாருங்க. மக்கள் அவரை எப்படி போட்டுறாங்க பாருங்க. எல்லாமே இப்போ எல்லா ஐடி ஃபீல்டும் ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு, எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டில் காலியாகிடும், எல்லாம் இருக்கிறதும் அங்கே போயிடும். அப்போ இவங்க ஆட்சி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் இவங்களுடைய ஆட்சி. பணம் வருதுன்னா அந்த கம்பெனியை கூப்பிட்டுக்குவாங்க. கூகுள்காரன் பணம் தர மாட்டானே, அவன்கிட்ட பணம்லாம் வாங்க முடியாது. பணம் வாங்கினா அதையும் கூகுளில் போட்டுருவான். விளங்குதா? இவங்க பணம் கேட்டாங்கன்னா அதையும் கூகுளில் போட்டுருவான். அதனால் அவங்ககிட்ட கதை நடக்காது. அதனால் பாவம் டாட்டாக்காரன், அதான் அவர் செத்துட்டார் வேறு, பாவம். இப்போ இன்னொருத்தர் பாவம் அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியா தொழிற்சாலை நடந்தால் போதுன்றதுக்காக, உனக்கு என்ன கட்டிங் தானே வேணாம், கொடுத்துட்டு போகிறேன், எங்கள் கம்பெனிங்க உள்ளே வரட்டுன்னு உள்ளே வர வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தாவேகா முதல் மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்து 6% தான் ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது மாநாடு வந்ததுக்கப்புறம் 15% வாங்கும் அப்படின்னாங்க. அடுத்தடுத்த மீட்டிங், அடுத்தடுத்து விஜய் வெளியே வர போதெல்லாம் அதிக பர்சன்டேஜ் தாண்டிக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி இலக்கியே தொடர அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம சேர்த்துட்டோம், நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஒரு சொல்லியிருக்காரு. இப்போ அதாவது இன்னொரு தடவை விஜய் வெளியே வரணும், வெளியே வந்து மக்களை சந்திக்கணும், இந்த ரோட் ஷோ மாதிரி போகணும். போய் இந்த கரூரில் நடந்ததில் போன தடவை 41, அடுத்த 81 ஆகிடும். அப்போ ஒரேடே ஊற்றி மூடின்னு உள்ளே போயிடுவார். இப்போ அதை தான் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவர் சொல்கிறது. எந்த பர்சன்டேஜ்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் நினச்சிட்டீங்க வாக்குகள் வர பர்சன்டேஜ் நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், அதை அவர் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அங்கே ஒருத்தன் எகிரி குச்சி ஏதோ மரத்துலேருந்து விழுந்தான்னு நினைக்கிறேன் முதல்ல. 2வது மாநாட்டில் ஏதோ ஒரு விபத்து எங்கேயோ நடந்தது, சேரெல்லாம் உடச்சிட்டானுங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. 3வது கரூரில் மொத்தமாக 41 பேர் செத்துட்டாங்க. இப்போ அடுத்தது வேறு எங்கேயா போனால் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாகும். அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தப்பாக என்ன நினச்சிக்கிட்டீங்க, வாக்குகள் அதிகமாகுது, எங்கள் வாக்கில் அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு. இப்படி சொன்னால் தானே யாராவது ஒருத்தன் வந்து அவங்க கட்சியில் சேருவான்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இதுக்கு வரைக்கும் எவனும் சேர்ந்த பாடு இல்லை. கூட்டணிக்கு யாராவது கூப்பிடுவாங்க அவங்களும் காத்துட்ருக்குறாங்க. யாரும் அவங்களை கூப்பிட்ற மாதிரி இல்லை, யாரும் அவங்கள சீன்ற மாதிரியே இல்லை. என்ன பாவம், ஏற்கனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு ஒருத்தர் போனார், அவர் பேர் என்ன, அங்கே போய் சேர்ந்தார், செங்கோட்டையன். பாவம், அவர் அங்கே ஏண்டா போகணுன்னு அவருக்கு ஆயிடுச்சு. அவர் பேச்சு அங்கே இல்லை பாருங்க. அவருக்கு ஒரு இதுவும் இல்லை. அது இங்கே இருந்தால் கூட ஏதாவது அவர் நீ கொங்கு சைடை நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி ஏதாவது பொறுப்பை கொடுத்து அவரை உட்கார வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் அங்கே போய் உட்காந்து கிடக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமையில் தாவேக்கா இருக்குது. நீங்கள் என்ன அந்த தாவேக்கா பற்றி கேள்வி வேறு கேட்டுட்ருக்கிறீங்க? ஏங்க உங்களுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க பாவங்க. என்ன அதை வர்ஜனா சொல்கிறாருன்னா அவர் என்ன எதுக்கு சொல்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அங்கே மேக்கப் பண்ணால் தான் அவருக்கு கதை அங்கே ஓடும். அதுக்காக அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்ன ஆனால் அவர் வந்து அருமையான லாட்ரியுடைய மருமகன், இந்த பக்கம் ஆட்சியாளருடைய மருமகன் கூட அவர் கை கோத்துட்ருக்கிறாரு. என்ன அந்த பக்கம் அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தருடைய மருமகனை கை கோத்து இவங்க 3 மருமகனை கை கோத்து டெல்லியில் பெரிய வியாபாரமே நடத்திட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. நீங்கள் தெரியாதா? ஆமாங்க, 3 மருமகனும் சேர்ந்து வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க டெல்லியில். அதனால் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ தானே இவர் அந்த 2 மருமகனும் இவரை மதிப்பாங்க. புரியுதா? ரொம்ப வாக்குலாம் சதவீதம் நிறைய ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த 2 மருமகனும் அப்படியா அவங்க இவரை மதிப்பாங்க. அதுக்காக போடுற சீனுங்க அதெல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி. நன்றிங்க.